நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு பைபிளை எடுத்து ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டா, இல்லை ஊழியக்காரன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டா, 3ஆம் நாளே வீட்டில் அப்படியே சக்கப்பழம் பழுத்தது போல பழுத்திருக்கணும். இல்லை இங்கே ஆண்டவரும் வேண்டாம், ஒரு வாக்கு கொடுத்த ஊழியக்காரனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாங்கள் ஒரு ஒழுங்கு இருக்க மாட்டோம், ஒரு கீழ்ப்படிதல் இருக்க மாட்டோம், ஒரு பரிசுத்தம் இருக்க மாட்டோம், பரிசுத்தவான்களுக்கு பணி செய்தல் இருக்க மாட்டோம், இப்படி எல்லாம் இருப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் சக்கப்பழம் பழுத்து மனம் வந்தது போல ஆசீர்வாதம் வரும். இன்றைய உலகத்தில் உள்ள கிறிஸ்தவருடைய எண்ணம் பாருங்க. ஆண்டவராகிய தேவன் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சதாவுக்கு அர்த்தம், உன்னை இந்த உலகத்தில் ஆசீர்வதித்து உன் சந்ததியை ஆசீர்வதித்து அதுக பெருக பண்ணி நித்தியத்தில் சேர்க்கும்படியாக உன்னுடைய சந்ததியும் சந்ததியின் சந்தானத்திலையும் மலடிருப்பதில்லை என்பதை மறைமுகமாக வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? சொல்லி வந்து அதை தந்து தருவதற்கு, இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் எப்படி இருந்தான்? ஆபிரகாம் எப்படி இருந்தான்? அதுதான் ஆபிரகாம் பற்றி இங்கே ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஆபிரகாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தான் என்பது தான் 10வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு 25 வருஷம் காத்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம 5 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னாலே பெரிய பாடு, 3 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னாலே பெரிய பாடு, 1 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னாலே பெரிய பாடா இருக்கு. ஆமே ஆமே. இன்னைக்கு ஒரு விதையை போட்டு முளை வந்துட்டேன்னா 3ஆவது நாள் ஏதாவது அறுக்கணும்னு பார்ப்போம். நட்ட 3ஆவது நாள் காய் என்ன பறிச்சக்கு முடியாது. அது ஏற்ற காலம் வருகிறது வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள பிரசங்கிமார்களுக்கும் அப்படிதான், விசுவாசிகளுக்கும் அப்படிதான். இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு கிடைச்சலைங்க போச்சு. பாருங்க, அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்று நம்முடைய திருச்சபைக்கு தேசத்திற்கும் தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஒழுக்கம், நல்நடத்தை, பரிசுத்தம், பரிசுத்தவான்களுக்கு பணி செய்கிறது.